ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பக்கம் எட்டி பார்க்காத மோடி நாக்பூரில் போய் நிற்கிறார். வெளிநாட்டுக்கு போக மாட்டேங்கிறார். பார்லிமெண்ட்டுக்கு வர்றார். நேரம் நெருங்கிடுச்சு. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. எப்படியாவது எக்ஸ்டென்ஷன் வாங்கணுங்கிற ஒரு கடைசி முயற்சியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கு வர்றாருன்னு போது ஏதோ ஒரு காரணத்தினால தான் பார்லிமெண்ட்டை பார்த்து வராது. சிவசேனன்ற கட்சியை ரெண்டா உடைச்சிட்டாங்க. அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் சஞ்சய் ராவத் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. வாஜ்பாய் போன்ற ஒரு அகில உலகத்துக்கு அறிந்த தலைவர்களே அவங்க அந்த வயச காரணம் காட்டி வெளியேறிச்சோம். அப்படி இருக்கும்போது ஊரெல்லாம் ஒரு காமெடி பீஸா போய் சுத்திட்டு இருக்கிற ஒரு மோடிக்கு அவங்க பதவி நீடிப்பு கொடுப்பாங்களாங்கிறது கேள்வி. இப்போ மோடிக்கு பிறகு யார் சார் அந்த பிரதமர் வேட்பாளர்கள் வருவாங்க? என்னுடைய கணிப்பு சரியா இருந்ததுன்னா ஆதித்யநாத். தாவி உடையெல்லாம் போட்டுட்டு தீவிரமான இதாக இருக்கு. அவர் முஸ்லீம்கள் இதெல்லாம் எதிர்ப்பு அந்த ஊரில் நிறைய காட்டியிருக்காரு. பெண்களை கவலைப்படுத்துறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகள் பூரா அங்கே தான் நிறைவேறுது. இதுக்கப்புறம் மோடியோட அந்த அரசியல் எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? டெல்லியில் போனீங்கன்னா ஒரு ரோடு இருக்குங்க, முன்னாள் பிரதம மந்திரிகள் வச்சுக்கிற ரோடுன்னு பேர். பதவி காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸும் அவங்களுக்கு கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு அந்த வீட்டில் போய் முடியும். அத்வானி வீட்டுக்கு பக்கத்தில் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? பிரதமர் மோடி அவர் பதவியிலிருந்து விலகிறதா சிவசேனா கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? 75 வயசு ஆனாக்கா அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு பிரகாரம் பதவி விட்டு போகணும். வாஜ்பாய் அப்படி தான் போனார், அத்வானி அப்படி தான் போனார், அதில் இருந்த பெரிய தலைவர்களும் அப்படி தான் போனாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் அந்த மாதிரி தான் போனாங்க. இவருக்கு 75 வயசாவது போய் தான் ஆகணும், அவ்வளோதான். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஏதாவது அவர் பதவியில் நம்ம அவர் வட இந்திய பழனிசாமி அவர் எதையாவது பிடிச்சி எப்படியாவது பதவியில் ஒட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போ நாக்பூர்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஊரில் அந்த பக்கமே போனதில்லை அவர். இப்போ கடந்த 10 வருஷமாக அந்த இடத்துக்கே போனதில்லைன்னு சொல்கிறாங்க சார். அந்த ஏரியாவே அவர் பார்த்ததில்லை. இப்போ நேரம் நெருங்கிடுச்சு. எப்போ அது தேவை வருதோ அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறதுல அவர் அடிச்சு. பழனிசாமி மோடியும் ஒரே இது தான், கிடைச்ச பதவி விட மாட்டாங்க. மோடிக்கு நீங்கள் நம்ம நினைக்கிற அவரை அசைக்க முடியாதுன்னு அப்படித்தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவில் என்னவா இருக்குதுன்னு தெரியணுமில்லை. இதுவரையிலும் பார்த்த வகையில் பார்க்கும்போது அந்த வயசு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வெளியே அமைச்சிட்டாங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பக்கம் எட்டி பார்க்காத மோடி நாக்பூரில் போய் நிற்கிறார். வெளிநாட்டுக்கு போக மாட்டேங்கிறார். பார்லிமெண்ட்டுக்கு வர்றார். நேரம் நெருங்கிடுச்சு. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. எப்படியாவது எக்ஸ்டென்ஷன் வாங்கணுங்கிற ஒரு கடைசி முயற்சியில் சுற்றிக்கிட்டு இருக்கார். பார்லிமெண்ட்டுக்கு வர்றாருன்னு போது ஏதோ ஒரு காரணத்தினால தான் பார்லிமெண்ட்டை பார்த்து வரா அவர். பார்லிமெண்ட்டுக்கு நடக்கும்போதெல்லாம் கேள்விப்படாத ஊருக்கெல்லாம் போய் சுற்றிக்கிட்டு இருந்தா ஆசாமியில் அவர். வயிற்றில் நல்ல பேர் வச்சார். பிரைம் மினிஸ்டர் பிஎம்னாக்கா நாங்கள் பிரைம் மினிஸ்டர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சு அது பிக்னிக் மினிஸ்டர்னு அப்படின்னு. பிக்னிக் போகிறதாவே தானே வேலையாக. நித்யானந்தா அவருக்கு நாடை பிடிச்சிட்டாருனாங்க, அந்த நாட்டு கூட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னு. விட்டுறக்கூடாது, நம்ம அதையும் பார்த்துக்கணும்னு கிளம்பிட்டார். அப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இந்த 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 எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போகலையே அவர். போகலையே. அமெரிக்காவுக்கு போய் அசிங்கப்பட்டு வந்ததை தவிர வேறு என்ன பண்ணார்? 75 வயசு இன்னும் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது சார். இப்போ மகாராஷ்டிரா சேர்ந்த முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா 2029 வரைக்குமே மோடி தான் பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இப்போ நாக்பூரில் இருக்க ஆட்கள் எல்லாருமே மோடிக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரூலுங்கிறது அவங்க கட்சியில் போட்டிருக்கிற ரூல் அவ்வளோதான். இப்போ அந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வாஜ்பாயெல்லாம் சக்தி வாய்ந்த தலைவர்களாக தான் இருந்தாங்க. அத்வானியை விட மோடியே கொண்டது அத்வானி தான். அப்படிப்பட்ட ஒரு அவரே வீட்டுக்கு போன்ட்டாங்க. அவர் சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் பெரிய தலைவர்களாக இருந்தவங்க தான். இன்னைக்கு இல்லையே அவங்கெல்லாம். அது ஆர்எஸ்எஸ் அதில் திட்டவட்டமாக இருக்கிறாங்க. மோகன் பகவத் ஏற்கனவே ஒரு தடவை போன வருஷமே சொன்னார், நேரம் வந்துருச்சுன்னாரு. கெஜ்ரிவால் இவ்வளவு ஆக்ஷன் இதுக்கு பிறகு அவர் சைலண்ட்டாக இருந்ததுக்கு காரணமே அவருடைய நாட்கள் என்ன பட்டு விட்டுன்னு அவர்கிட்ட போய் ஏமாறிச்சுக்கோன்னு பேச சொல்லி தான் அவர் போயிட்டாருன்றதே தகவல். ஆர்எஸ்எஸ்ல அதில் அவங்க திட்டவட்டமாக இதுவரையிலும் இருந்தாங்க. மோடி தான் நான் தான் சொன்னேன், அது எப்போ எதையாவது பண்ணி எப்படியாவது பதவியில் இருக்கிறதுக்கு பார்ப்பார். அதை ட்ரை பண்ணுவார். இந்த சிவசேனன்ற கட்சியை ரெண்டா உடைச்சிட்டாங்க. இதன் காரணமாக தான் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் சஞ்சய் ராவத் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. பிரதமர் மோடியை தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி. உடைச்சதுனால என்ன? அப்போ மோகன் பகவத் என்ன கட்சி உடைச்சதுனால பேசினான்னு அர்த்தமா? அது அவங்களுடைய கொள்கையை சொன்னார் அவர்.
அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் போகணுன்றதை சொன்னார். அவ்வளோதான். அது அதில் நீங்கள் சொல்கிற யோகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே. கட்சி உடைச்சி தான் வந்து என்னைக்கு இப்போ பால் தாக்கரே போனதுக்கு பிறகுமே அவங்க குடும்பத்துக்குள்ளார நடந்த தகராறு வந்துருச்சு. ராஜ் தாக்கரே அந்த அவங்களுக்குள்ளாரே தகராறு வந்துருச்சு. அப்போயே அது ரெண்டாக உடஞ்சிருச்சு. உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ வந்துக்கிட்டு இருந்தாங்க, பல இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கூட்டம் போய் பாஜக கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அது எதிர்பார்த்த மாதிரி பாஜக இவங்க தலையில் ஏறி உட்காந்து ஒட்டுண்ணி தானே, பேரசைட் தானே, வைரஸ் மாதிரி. பாஜகங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி உடம்புக்குள்ளார நுழைச்சி உடம்புல இருக்கிற சத்தையெல்லாம் உறிஞ்சி அந்த உடம்பை அழிச்சிட்டு தான் அது மாதிரி வேலை பார்க்கும். அதுதான் பாஜக. அதுக்கிட்ட போய் இவங்க சிக்கினது அதுக்கு எதுக்கு நீங்கள் சொல்கிறது? நான் சொல்கிற இத்தனை விளக்கமும் எதனாலன்னா, வாஜ்பாய் போன்ற ஒரு அகில உலகத்துக்கு அறிந்த தலைவர்களே அவங்க வந்து அந்த வயசை காரணம் காட்டி வெளியே அனுப்பிச்சவங்க. அப்படி இருக்கும்போது ஊரெல்லாம் ஒரு காமெடி பீஸாக போய் சுற்றிட்டு இருக்கிற ஒரு மோடிக்கு வந்து அவங்க பதவி நீடிப்பு கொடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குரியது. சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்தது போல் ஒரு கேவலம் உலகத்தில் ஏதாவது உண்டா ஒரு நாட்டினுடைய பிரதமர்? இல்லை சார், இப்போ அவர் வந்து வந்ததுக்கப்புறம் தான் பாஜக வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சியை வந்து கண்டுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. பாஜக வந்து வேற பேரில் இருந்தது. வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாருங்க. பாஜகவினால வரல அவர் குழந்தார். மொரார் தேசாய் கூட ஒரு அமைச்சராக இருந்து மொரார் தேசாயினுடைய ஜனசங்க அந்த பார்ட்டி பாரதிய ஜனதா என்னமோ ஒரு பார்ட்டி இருந்தாங்க, ஜனதா பார்ட்டி. அந்த பார்ட்டியில் இருந்து அதிலிருந்து அப்படியே அதை வந்து பாஜகவை மாற்றினார். அவர் தான் குழந்தார். பாஜகவுக்கு கொடுத்த வெற்றி இல்லை, வாஜ்பாய்க்கு கிடைத்த வெற்றி அது. வாஜ்பாய் என்ற கலைஞர் என்ன சொன்னார்? ஒரு தவறான கட்சியில் இருக்கின்ற ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னு தான் வாஜ்பாய் கூட கூட்டு சேர்ந்தார் அவர். அப்போ கூட இந்த கூட்டு சேரும்போது கூட எல்லாம் சொன்னாங்க, தெற்கு இது வடதுருவமும் தென்துருவம் எப்படியா சேரும்னாங்க. சில நிபந்தனைகளை போட்டாங்க. 13 நிபந்தனைகளை கொடுத்தார் கலைஞர். அதெல்லாம் வாஜ்பாய் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த இதில் வந்து அமைச்சர்கள் பங்கெடுத்துக்கிட்டார். இவங்க மாதிரி போய் அப்படி சொன்ன கூட அப்படியே போய் சரண்டராங்க. அதனால தான் இப்போ வந்து அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். வாஜ்பாய் போன்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு மனிதரையே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அத்வானி போன்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆளையே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னும் போது இவர் என்ன அதை விட பெரிய ஆளாங்கிறது தான் கேள்வி. இப்போ மோடிக்கு பிறகு யார் சார் அந்த பிரதமர் வேட்பாளர்களில் வருவாங்க? என்னுடைய கணிப்பு சரியாக இருந்ததுன்னா ஆதித்யநாத் தான். அவர் தான் அந்த காவி உடையெல்லாம் போட்டுட்டு தீவிரமான இதாக இருக்கு. அவர் முஸ்லீம்கள் இதெல்லாம் எதிர்ப்பு அந்த ஊரில் நிறைய காட்டியிருக்காரு. பெண்களை கவலைப்படுத்துறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகள் பூரா அங்கே தான் நிறைவேறுது. பெண்கள் பாதுகாப்புக்கு வழியே கிடையாது. கோயிலுக்குள்ளே கற்பழிப்பாங்க. அவங்கள கைது பண்ண போனாக்கா ஆளுங்கட்சி எம்எல்ஏவை வந்து எதிர்த்து நிற்கும். அந்த மாதிரிலாம் அங்கே தான் நடக்குது. ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகள் பெண்களை கவலைப்படுத்துறது, மற்ற மதத்தினரை கவலைப்படுத்துறது எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தெளிவாக நடந்துக்குது. ஆர்எஸ்எஸ் ராஜ்யங்கள் நடக்குது. அதனால் அவர் இந்தியா முழுக்க அதை கொண்டு வரணுன்னாக்கா அதை தன்னுடைய அந்த மாநிலத்தை நிறைவேற்றிக்கிட்டு வர்ற ஆதித்யநாத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ அதிகம் பேசும் பொருளாக வந்து நிதின் கட்கரி தான் திரும்பவும் வந்து இந்த பிரதமர் வேட்பாளருக்கு வருவார்னு சொல்கிறாங்க. எது? நிதின் கட்கரி வரலாம். நிதின் கட்கரி அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி வந்து நடுப்பத்தில் வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் பேசினார். ஆமாம் சார். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கொண்டு அவர் மேலே போட்டாங்க. நெடுஞ்சாலை ஊழலில் போட்டு அமைக்கிட்டாங்க. ஆதித்யநாத் வந்து கொஞ்சம் பெருசாக பேசினார். நடந்த இடைத்தேர்தல் 2 இடைத்தேர்தலில் அவரை தோக்கடிச்சாங்க. தோக்கடிச்சோடனே ஜாக்கிரதையாக இருந்துட்டார். ஆனால் ஆதித்யநாத் அவ்வளோ சுலபமாக நிதின் கட்கரி மாதிரி இருக்கலை. நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது மோடிக்கு தண்ணி காட்டிவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் பாஜக பெரிய தோல்வியை சந்திச்சது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அது மாறுறதுக்கு காரணம் ஆதித்யநாத் என்கிட்ட வளரின்னு உன் பொழப்பு லாட்டி அடிச்சு போட்டுன்னு காட்டிட்டார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நிதின் கட்கரியா இவரால் வரும்போது ஆதித்யநாத் அவர் கண்ணில் விரல் விட்டு ஆட்டியிருக்கார். அதனால் மோடி கண்ணில் விரல் விட்டு ஆட்டினதுனால சான்சஸ் ஃபார் ஆதித்யநாத் கொஞ்சம் அதிகம். மோடிக்கு வந்து பின்புலமாக அமித்ஷா வந்து இருக்காரு. இப்போ தொடர்ந்து வந்து மோடி தான் பிரதமராக இருப்பார். அதுக்கான வேலைகள் எல்லாமே தொடர்ந்து அமித்ஷா வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அமித்ஷாவுக்கும் அடுத்த வருஷம் முடியுதுங்க. 2 பேருக்கு தலையில தான் கத்தி தொங்குது. அவரை அந்த டைமில் அத்வானி போனபோது ஒரு 5-6 பேர் ஒட்டுக்கா போனாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அப்புறம் இந்த 2-3 பேர் மறிச்சு அப்படியே போட்டாங்க. இப்போ அன்றைக்கி இருந்த தலைவர்கள் ஒருத்தர் கூட இல்லையே. அதில் உயிரோடு இருக்கிறது இவர் தான் இருக்கார். அதை வச்சு தான் எல்லாருமே சொன்னாங்க. மோகன் பகவத் போன வருஷமே சொல்லிட்டார், இன்னொரு வருஷம் தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருக்க, பேரை கெடுக்காதீங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்சி பேருக்கு விட்டுச்சோர் ஆகிட்டு இருக்குது.
நீங்கள் இதாக இருக்கணும், பேரை கெடுத்துக்கூடாது, நீங்கள் இன்னும் 1 வருஷம் தான் இருக்க போகிறீங்க, அதுக்குள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கத்தை பேரை கெடுக்காதீங்கன்னு அவர் சொன்னார். அன்னையிலேருந்தே மோடி கொஞ்சம் வெளிநாட்டுக்கு இப்போ அதிகமாக அவர் போகிறதில்ல. பார்த்தீங்கல்ல, போகிற நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து திருப்பி வரத்துக்கு டிக்கெட்லாம் போட்டுக்கிறதுக்காக அவர் போகிறதில்ல. அந்த பயமெல்லாம் அவருக்கு இருக்குது. இல்லாட்டி போனால் ஊரில் இருக்கவரா அவர் பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் வர்றாருன்னா என்ன அர்த்தம்? எங்கேயா போனால் அப்படியே அமைச்சிட போகிறாங்கங்கிற பயத்தை தானே பார்லிமெண்ட்டுக்கே வர்றாரு. இப்போ என்னதான் இவங்க கையில் வந்து ஆட்சி இருந்தாலுமே, ஆனால் அந்த யார் வந்து இந்த பதவியில் இருக்கணும்னு சொல்றது முடிவு பண்ணுறது வந்து ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணுறாங்க. அது ஏன் இன்னும் அந்த பிம்பம் வந்து உடையாமல் அப்படியே பார்த்துட்டு? ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியலுக்கு தாங்க பிஜேபி. அவங்க கொள்கை இப்போ தென்னாட்டு திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட கழகத்தினுடைய சமூக நீதி போராட்டம் இதையெல்லாம் வந்து திராவிட கழகம் வீரமணி ஐயா தலைமையில் இருக்கிற கட்சி, அவர் சுபவீர பாண்டியன் இருக்க இவங்கெல்லாம் குளத்தூர் மணி போன்றவர்கள் நடத்துகிற கட்சியெல்லாம் அதை பார்த்துக்கிறாங்க. அவங்க தேர்தல் அரசியலுக்கு வரதில்லை. தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அது மாதிரி தான் அந்த திராவிட கழகத்தினுடைய கோட்பாடுகளை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் போகாதுங்கிற காரணத்தால் தான் என்னை போன்றவர்கள்லாம் திமுக நாங்கள் ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டு அவர் வெளியே போவார்னாக்கா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுவோம். இந்த கொள்கையை நீ எடுத்துக்கிட்டு போகிறேங்கிறதுனால தான் உனக்கு மரியாதை. இல்லாட்டி பண்ணால் நாங்களே வெளிப்படுவோம். நாங்கள் என்ன பெருசாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. இதுதான் உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுது. திமுகவை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ங்கிற இந்த சனாதன சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம். அது இருட்டுன்னா இது வெளிச்சம், எல்லாத்தையும் இது இருட்டுன்னா அது வெளிச்சம். அந்த அளவுக்கு வித்தியாசம். சனாதன இருட்டை போக்குவதற்கு வந்த வெளிச்சம் தான் திராவிட இயக்கங்கள். அதனால தான் அந்த வெளிச்சத்துக்கு வச்சுக்கிற காரணத்தினால தான் நம்ம திமுகவுக்கு நம்ம சப்போர்ட்டாக பேசுகிறோம். அது யாராக இருந்தாலும் இந்த கொள்கையிலேருந்து வெளியே போனாங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இப்போ அதிமுகவை நாங்கள் ஏன் ஏற்றுக்கல? அதுலேயும் திராவிடம் இருக்குது. பழனிசாமிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு அந்த கொடியில் இருக்கிற கருப்பு சிவப்பு கூட வழக்கம் தெரியாத ஆளுவர். அதில் ஒரு உருவம் இருக்கும், இப்படி கையை வச்சுக்கிட்டு. அது யாருன்னு கேட்டு பாருங்க, பழனிசாமிக்கு தெரிந்தான்னு கேட்டு பாருங்க. அதுவே சந்தேகம். இப்போ இதுக்கப்புறம் மோடியோட அந்த அரசியல் எதிர்காலம் வந்து எப்படி சார் இருக்கும்? இப்போ நேரடியாக தேர்தல் எல்லாம் போட்டு டெல்லியில் போனீங்கன்னா ஒரு ரோடு இருக்குங்க, முன்னாள் பிரதம மந்திரிகள் வச்சுக்கிற ரோடுன்னு பேர். அது இந்த பதவி போனோன்னா அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க இருந்த பதவி காலத்தில் இருந்த ஃபோட்டோஸும் அவங்களுக்கு கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுருவாங்க. அந்த வீட்டில் போய் குடியிருப்பார். அத்வானி வீட்டுக்கு பக்கத்தில் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சுன்றாங்க, சேரெல்லாம் போட்டாங்கன்றாங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து ஒரு பதவியிலே இருந்த ஒரு மனுஷன் வந்து சடனாக எந்த ஒரு பதிவுமே இல்லைன்னு சொன்னால் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணுறது? அதுதான் அரசியல். இப்போ என்னை கூட தான் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போன்றாங்க. எப்படி என்னால் முடியுமா? எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்பீங்களா? சரி, இல்லை சார், இது மருத்துவர்ன்றது வேற, அரசியல்வாதி மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால தான் நான் சாவரவர்னு டாக்டர் வந்து வீட்டுக்கு போன்னு சொல்ல முடியாது. வீட்டில் உட்காந்துருந்தா கூட சார் உடம்பு சரியில்லைன்னு வந்தால் நான் தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்கள் தொழிலுக்கு இருக்கிற கௌரவமே அதுதான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வச்சதான் சட்டம். இந்திய நாட்டை வந்து முழுக்க அனுபவிக்கிறவங்க வந்து அவங்க தான். என்ன நீங்கள் வரக்கூடிய ஜிஎஸ்டி இது என்ன போட்டாலும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறவங்க வந்து அதிகாரிகள் தான். அந்த அதிகாரி வந்து பதவி போடணும்னு எங்கள் அப்பா தான் சொல்லுவார். கலெக்டர் பொண்டாட்டி செத்தா ஊரே வந்து கூடி வந்து பணம் எடுக்குமா. கலெக்டர் செத்தா பணம் கொடுத்துக்கு ஆள் கிடைக்காதுமா. ஏன்னா அந்த ஆளே போயிட்டான், யாரும் சீந்துவா. அதுதான் நிலைமை. எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கும்போது என்ன ஆட்டம் போடுறானுங்க. பதவி போனது பிறகு சட்டமன்றத்துக்கு ஆள் இருக்காது. வீட்டு பக்கத்தில் யாரும் எட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அதிகாரத்தை வச்சுட்டா அதை என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவங்கள யாரும் எந்த இடத்துலையும் சேர்த்துக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பதவி அது போயிடுச்சுன்னா பேசாமல் தான் இருந்தாங்க. இல்லை, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த முன்னாள் பிரதமர்களாக இருக்காங்க சார், இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க கூட அந்த கடைசி காலத்தை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் பிரதமர் மோடிக்கு அந்த மாதிரியுமே இல்லையே. ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து அது ஒரு கோட்பாடே இருக்குங்க. கல்யாணம் ஆனவன் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கவன் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கணும், அதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கணும். இவருக்கு தான் மனைவி இருக்கிறாங்களே, யசோதாபன்னு மனைவி இருக்கிறாங்களே. இன்னும் டைவர்ஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியலையே. அவருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. மோடியை பற்றி 2 விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க. ஒன்று வந்து அவர் என்ன படிச்சிருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்த பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருக்காரா, இந்த கல்லூரியாக படிச்சிருக்காரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அவருக்கு அந்த யசோதா பெண்ணு இவரோட மனைவியாக தொடர்ந்து இருக்காங்களா, டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றிகள் சார், தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார்.